நமஸ்காரம் சத்குரு. என்னோட அப்பா வந்துட்டு நான் ஈஷாவுக்கு வந்ததுக்கு எங்க அப்பா தான் காரணம். எங்க அப்பா கிட்டத்தட்ட 8 வருஷமா உலகத்துக்கு வந்ததே அவரே காரணம் நினைச்சுக்கிறேன் நான். அது அது உண்மை, அது உண்மை சத்குரு. இல்ல என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப 8 வருஷமா அப்பா வந்து ஈஷால இருக்காரு. ஆனா இன்ன வரைக்கும் நீங்க இப்ப சொன்னதுல பதில்ல உடல் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்தா அடுத்த நிலைக்கு அவங்க எடுத்துட்டு போறதுக்கு யோகம் தேவை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. 8 வருஷமா ஒரு நாள் கூட அவர் அந்த சாம்பவி முகாமுத்ராவை விட்டதே கிடையாது. ஆனா இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எங்க வீட்டோட சூழ்நிலை எப்பயுமே அப்படிதான் இருக்கும். அவர் வீட்டு உள்ளார வந்துட்டாருனாவே என்னோட கடைசி, அதாவது என்னோட பாப்பா வந்துட்டு உங்களுக்கு மெயில் கூட பண்ணிருந்தாங்க, சத்குரு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணிருக்கீங்க, உங்க அப்பா ஈஷால தான் இருக்காரா, எனக்கு டவுட்டா இருக்கு. இது எனக்கு என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. நான் இப்ப வந்து 2 வருஷமா தான் இருக்கேன், உபயோக டீச்சர் வரைக்கும் கூட வந்தேன். சோ எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா அவரால என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அது உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. அப்பா தானே, உங்களுக்கு கொஞ்சம் மேலதானே இருக்கணும். அவர் பக்கத்துல நெருங்க கூட முடியல சத்குரு, அந்த அளவுக்கு இருப்பாரு. அதான் அவர் பக்கத்துல நெருங்க கூட முடியாது நம்மளால. நானும் கொஞ்சம் அப்படிதான். அவரு 8 வருஷத்துல ஒரு நாள் இடைவெளி இல்லாம சாம்பவி பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்படி இருக்கோம். சாம்பவி மகாமுத்ரை பண்ண நிறைய பேர் இப்படி நினைச்சுக்கிறாங்க. குடும்பத்துல இருக்கவங்க எல்லாமே முதல்ல நிறைய பேருக்கு இப்படிதான் எண்ணம். கிளாஸ்க்கு வந்துட்டான், ஓ கிளாஸ் நல்லா இருக்குது, நம்ம கணவன் கூட்டிட்டு வரணும், அவனை கரெக்டா சத்குரு பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் சொன்ன மாதிரி கேட்கிற மாதிரி இருப்பான். ஆனா அப்படி ஆகல. யோகாக்கு வந்தாவனு ஏதோ அப்பப்பனாலும் நீங்க சொல்ற மாதிரி கேட்கிற மாதிரி இருந்தா, இப்போ இன்னொருத்தர் யோகா பண்றது நீங்க நினைச்ச மாதிரி அவர் நடந்துக்கணும்னு ஒண்ணும் இல்லை. எப்படி நான் எந்த ஊருன்னு சொல்லிட்டா நிறைய பேர் இங்க இருக்கவங்க கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஊரு சொல்ல மாட்டேன். இப்படியே நான் தமிழ் கிளாஸ் பண்றப்போ யாரோ ஒருத்தர் நம்ம கிளாஸ்க்கு வந்தாங்க, கணவன் மனைவி. வந்துட்டு 2வது நாளோ 3வது நாளோ அவர் வந்து மனைவி கூட்டிட்டு வந்து என் முன்னாடி சொல்றாங்க, இவரு ரொம்ப இது எப்ப பார்த்தாலும் துணி நகை அது இது சினிமா சுத்தியே இருப்பாளு, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. அவர் முன்னாடி சொல்றாங்க. அவர் கொஞ்சம் அப்படி ஃபேஷன். அப்படியா, பரவாயில்ல. அவருக்கு ஏதோ அப்படி இருக்குது, அவர் இருக்கணும்னு இருக்கட்டும் வரும்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சாம்பவி பண்ணாங்க, பாவஸ்பந்தனா வந்துட்டாங்க, அப்படி ஈடுபடாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவருக்கு சினிமா போறது இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்க எங்க சுத்துறது எல்லாம் கொஞ்சம் விட்டாங்களா. எப்போ சத் சங்கன்னா எல்லா ஊர்ல சத் சங் போறாங்களாம். எந்தெந்த ஊர்ல திருப்பூர், கரூர், ஈரோடு எங்கெங்க சத் சங் இருந்தா எங்க போயிடுவாங்களாம். சினிமாக்கே போக மாட்டாங்களாம். புது துணிமணி வாங்கிக்கல, பண்டிகை வந்தாலும் வாங்கிக்கலையா, பணம் கூட அது ஏதோ குழந்தைக்கு ஏதோ ஸ்கூல்ல கொடுத்துடுவேன்னு சொல்றாங்களாம். இப்படி எல்லாம் ஆயிடுச்சா. வீட்டுல சும்மா கண்ணு முடி உட்காந்து ஆனந்தமா இருக்காங்களாம்.
கணவனுக்கு ஒரே பயம் வந்துருச்சு. திருப்பி என்கிட்ட கம்ப்ளைண்ட். எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அவளுக்கு. கண்ணு மூடினாலே போச்சு. இல்லப்பா நீ தானே வந்து எனக்கு சொன்ன ரொம்ப சினிமா சுத்துறாளு, துணி மணி நகை அது இது சுத்திக்கிறாளு, ரொம்ப கஷ்டம் எனக்குன்னு சொன்னீங்க. இப்போ ஒன்னும் தேவையில்லை, சும்மா கண்ணு மூடி உட்காந்துக்கிறாளு, என்ன பிரச்சனை? இப்போ ரொம்ப பயம் வந்துச்சு. என்னத்துக்கு? நான் தானாவே சந்தோஷமா இருக்கிறாள். நான் வந்தாலே வரலனால ஒண்ணு இல்ல, சந்தோஷமா இருக்கிறாள். ஏதாவது தொந்தரவு கொடுக்குறாங்களா கேட்டு, ஒண்ணும் இல்ல, அதான் பிரச்சனை. ஏதோ ஒரு தேவையோட இருந்தா இன்னொரு மனிதன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க, நமக்கு ஒரு இது. எந்த தேவை இல்லாம கண்ணு மூடி ஆனந்தமா இருக்கிறாங்க, இது கொஞ்சம் பயமாயிடுது. இவர் ஏதோ சுதந்திரம் ஆயிட்டாங்களே. ஆனா அது ஆகணும் தானே யோகா. ரெண்டு பேர் சிக்கி ஒருத்தர் ஒருத்தர் உயிர் எடுத்துக்கிற பதிலா ரெண்டு பேர் சுதந்திரமா இருந்து எங்க தேவையோ அங்க தொட்டா நல்லா இருக்கும். ரெண்டு உயிர் எங்க தேவையோ அங்க மட்டும் தொட்டு மித்த நேரத்துல சுதந்திரமா இருந்தா நல்லா இருக்கும் தானே. அப்படி ஆகாது, சிக்கிக்கணும் தானே. அவரு சிக்கிக்கல என்ன எப்படி? எப்படி பரவாயில்ல, எங்க அப்பா அப்படி இருக்கட்டும். நமக்கு வீட்டுல இப்படி ஒருத்தர் இருந்தா எப்பவுமே அவர் இப்படி இருக்கிறாங்க. நம்ம தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இது ஒரு வாய்ப்பு. சுத்தம் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. இப்போ நமக்கு தெரியல நம்ம குறை என்னன்னு. சுத்தம் இருக்கிறவங்க இவர் குவாலிட்டி கண்ட்ரோல், இவர் எல்லாமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் இப்படியே இருப்பாங்க. அவர் சுத்தம் நம்ம கொஞ்சம் வேலை பண்ணிக்கணும் டெய்லி. அது உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எங்கேயும் இருக்கிறாங்க. நீங்க என்ன உங்களுக்கு மட்டும் இருக்காங்க நினைச்சீங்களா? எனக்கே இருக்கிறாங்க. அப்படியே சுத்த வேலை பண்ணிக்கணும் தானே. உலகத்து சூழ்நிலை இன்னொரு மனிதனு நீங்க நினைச்ச மாதிரி எப்பவுமே முழுமையா நடக்க மாட்டாங்க. ஆனா யாரு எப்படியே இருந்தாலும் சரி, நாம் நினைச்ச மாதிரி இருக்கிறோமா, இது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம உயிர், நம்ம மனம், நம்ம உணர்வு, நம்ம செயல் நாம் நினைச்ச மாதிரி நடக்குதான். இது நாம நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா மித்ததெல்லாம் பாத்துக்கலாம். ஒருத்தர் அப்படி ஒருத்தர் இப்படி என்ன பண்றது? ஆனா அவர் 8 வருஷத்துல இருந்து சாம்பவி பண்ண ஒன்னே ஆகல. இது கேள்வி அப்பா பத்தி இல்ல, இது சாம்பவி பத்தி. எனக்கு புரியுது. பண்ணலன்னா இன்னும் எப்படி இருப்பாங்களோ அப்பா. அப்பப்பா பண்ணி அந்த அளவுக்கு இருக்காங்க.